இந்த சிறியவர்கள் யாரோ உன் கண் முன்கிருப்பாரோ, இந்த சிறியவர்கள் யாரோ உன் கண் முன்கிருப்பாரோ. இதனிடத்தில் அன்பு கூறாமல் தேவனிடத்தில் நாம் அன்பு கூர்ந்தால், மனிதனிடத்தில் அன்பு கூறாமல் தேவனிடத்தில் நாம் அன்பு கூர்ந்தால், நாம் அனைவரும் ஊனம் உள்ளோரை புரியாமல் இருப்பதென்ன, புரியாமல் இருப்பதென்ன. இந்த சிறியவர்கள் யாரோ உன் கண் முன் இருப்பாரோ, இந்த சிறியவர்கள் யாரோ உன் கண் முன் இருப்பாரோ. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். மற்றும் ஒரு கர்த்தருடைய நாளில் இந்த ஊடகத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய நாட்டிற்கு நலனளிப்பாராக. இந்த நாளினுடைய சிந்தனைக்காக நம்முடைய திருச்சபையின் வழியாக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற திருமுறை பாடம் லூக்கா நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. இந்த வாரத்திலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருவசனம் லூக்கா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தன்னைத்தான் உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். எளிமையாயிரு, எளியவரோடு இரு என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு தலைப்பு தரப்பட்டுள்ளது. வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளும்படியாக ஒரு மனிதர் ஆசைப்படுகின்றார். இதற்காக பல்வேறு விதமான இடங்களுக்கு செல்லுகின்றார், பல்வேறு விதமான முயற்சிகளை எல்லாம் செய்கின்றார். பின்பதாக காட்டில் ஒரு துறவியை காண்கிறார். அந்த துறவியை சந்தித்து அநேக காரியங்களை குறித்து பகிர்ந்து கொள்கிறார். கடைசியாக அந்த துறவியும் தன்னுடைய குடிசையில் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு தேநீர் கொடுக்கின்றார். இந்த துறவி அந்த நபரிடத்திலே ஒரு கப் கொடுத்துவிட்டு இவர் தேநீரை ஊற்றுகின்றார் அந்த கப்பில். அந்த கப் நிரம்பி வழிகின்றது. இந்த துறவி நிறுத்தவில்லை. எனவே அந்த வாழ்வினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளும்படி விரும்பிய மனிதர் இந்த துறவியை பார்த்து சத்தமிட்டு கதறுகின்றார், கத்துகிறார், ஐயா நிரம்பி வழிகிறது, நிறுத்தி விடுங்கள் என்று சொல்லி. அந்த துறவி அதை நிறுத்திவிட்டு, இதே போலதான் மானுடனே சொந்த கருத்துக்கள், சொந்த எண்ணங்கள், சொந்த திட்டங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிரம்பி இருக்கிறது. அதை வெறுமையாக்காமல் வாழ்வினுடைய அர்த்தத்தை கற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி கூறினார். ஆம் அன்புக்குரியவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இதே போல தம்முடைய சீடர்களுக்கு ஒரு காரியத்தை இந்த போதனையின் வழியாக, இந்த ஊமையின் வழியாக கற்றுக் கொடுக்கின்றார். உயர்வான எண்ணங்களை விட்டு விடுகின்ற போதே கற்றுக்கொள்ள முடியும் என்பதை இங்கு கற்றுக்கொள்ள செய்கிறார். தாழ்மையான சிந்தனை கர்த்தரிடத்திலே நெருங்குவதற்கான தொடக்க நற்பண்பாக காணப்படுகின்றது. இந்த உலக வாழ்க்கையில் அந்தஸ்து, செல்வாக்கு, சமுதாயத்திலே உயர்ந்தவர்கள் என்ற நிலை இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆனால் இன்றைய திருமுறை பாடத்தில் பரிசேயர்கள் விருந்தில் காணப்படுவது போல நாமும் அநேக நேரங்களில் இருக்கிறோம். முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். உட்கார்கின்ற இடம் தொடங்கி உண்ணும் இடம் வரை அனைத்திலும் உயர்வான இடத்தை, நிலையை பெற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். மனுஷருக்குள்ளே மேன்மையானது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாயிருக்கின்றது. திருவசனமும் அதைதான் நமக்கு கற்றுத்தருகின்றது. தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். நம் தாழ்த்துகின்ற போது ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை, உயர்வின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த திருமறை பாடத்திலே ஆண்டவர் ஆசி பெற்றவர்களாக, பாக்கியவான்களாக 3 நபர்களை சுட்டி காட்டுகின்றார். எப்படிப்பட்ட மக்கள்
பேறு பெற்றவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுவார்கள் என்பதை முதலாவதாக பார்க்கின்ற போது லூக்கா 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு, அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். கனத்தை விரும்பாதவன் பாக்கியவான். Blessed who does not love to be honored. முதன்மையான இடத்தை விரும்புகிறவர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். கனம் பண்ணுவதை விரும்புகின்ற மக்கள் கூட்டம் அதிகம். திருமறையை நாம் பார்க்கின்ற போது தொடக்க காலத்திலிருந்தே இருக்கின்றது. குறிப்பாய் இயேசு கிறிஸ்துவினுடைய காலகட்டத்திலே பரிசேயர்கள் விருந்திற்கு அழைக்கப்படுகின்ற போது நடைபெறுகின்ற நிகழ்வை மையமாக வைத்தே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை கூறுகின்றார். முதன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறதை பார்த்த இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்லுகிறார். குறிப்பாய் நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்திலே சாலமோன் அரசர் கூறின வார்த்தைகளை சுட்டி காட்டியே இங்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இந்த ஓமையிலே இந்த வார்த்தையை குறிப்பிடுகின்றார். இயேசு கிறிஸ்துடைய காலகட்டங்களில் யூதர்கள், ரோமர்கள் விருந்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்தனர். யூத விருந்து முறைமையில், குறிப்பாக திருமண நிகழ்வின் போது நடைபெறுகின்ற விருந்து முறைமையில் 3 விதமான இடத்தை வைத்திருந்தனர். அதில் மத்தியில் உள்ள இடம் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள மக்களுக்கு கொடுத்தனர். அதில் செல்வாக்கு உள்ளவர்கள் அவர்கள் திருமணத்திற்கு வருகின்ற போது அந்த இடத்தில் அமர்ந்து உணவை உண்டனர். மற்றபடி அந்த இடம் காலியாக இருக்கும்போது மற்ற நபர்கள் அதில் அமர்ந்து உணவருந்தி கொண்டிருந்தால் இந்த செல்வாக்கு மிக்கவர்கள் அல்லது உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற மக்கள் உள்ளே வந்தவுடனே அவர் எழுந்து நகர்ந்து சென்று அடுத்த இடத்தில் அமர வேண்டும், அல்லது அவர் வற்புறுத்தி அடுத்த இடத்திற்கு மாற்றி அமர்த்தப்படுவார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, விருந்தில் முதன்மையான இடத்தை தேடி செல்லாதீர். நாம் தேடி செல்ல வேண்டியது அல்ல, அது மற்றவர்களால் தானாக நமக்கு வர வேண்டியது என்பதை ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். நீங்கள் சிந்தையில் எளிமை உடையவர்களாக இருங்கள், தாழ்மை சிந்தனை உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பகுதியின் வழியாக கற்றுக் கொடுக்கின்றார். கனம் ஆண்டவர் தரக்கூடியது. அந்த கனத்தை நாடி நாம் செல்லக்கூடாது என்பதை ஆண்டவர் இந்த பகுதியிலே அங்கு இருந்த மக்கள் கூட்டத்திற்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையான இடத்தை, முதலிடம் பெறுவதை விரும்புகிறோம். ஆனால் நாம் தாழ்மையின் சிந்தனையோடு இருக்கின்ற போது ஏற்ற காலத்தில் அந்த உயர்வு உண்டு என்பதை இந்த பகுதியின் வழியாக கற்றுக்கொள்ளுகின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது லூக்கா நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நீ விருந்துண்ணும் போது கடைநிலை மக்களை அழைப்பாயாக, மாற்றுத்திறன் படைத்தோரை அழைப்பாயாக என்று சொல்லி இந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றதை பார்க்கிறோம். இது விருந்திற்கு அழைப்பவர்களை பார்த்து ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். கடைநிலை மக்களை அழைப்பவன் பாக்கியவான். Blessed who invite lowly. அன்புக்குரியவர்களே, எளிய மக்களை அழையுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த இயேசு கிறிஸ்துடைய காலகட்டங்களிலே அங்கு விருந்திற்கு அழைக்கின்ற நபர் 2 காரணத்தை மனதில் வைத்து அழைப்பார். ஒன்று, செல்வாக்கில் உயர்ந்தவர்களை அழைக்கின்றார். இன்னொன்று, தனக்கு பதில் செய்யக்கூடிய நபர்களை மாத்திரமே அழைப்பார். இப்படிப்பட்ட பழக்கம் இருந்தது. எனவே விருந்துண்ணுகின்ற போது ஏழை எளிய மக்களை நீ அழைக்க வேண்டும் என்று சொல்லி கூறுகின்றார். அது ராவிருந்தாக இருந்தாலும் சரி, பகல் விருந்தாக இருந்தாலும் சரி, நீ உனக்கு பதில் செய்யக்கூடிய நபரை, செல்வாக்கில் உள்ளவர்களை அழையாமல், லூக்கா நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இதை குறிப்பிடுகிறார். 13ஆம் வசனத்தில் ஏழை எளிய மக்களை எல்லாம் நீ அழைக்க வேண்டும் என்று சொல்லி, உபாகமம் 14ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே பார்க்கின்ற போது, எளிய நிலை மக்கள், பல கடினப்பாடுகளுடன் இருக்கும் மக்களை அழையுங்கள். உங்களுடைய வாசல்களில் இருக்கும் எளிய மக்களோடு
அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், உணவருந்துங்கள் என்று ஆண்டவர் அங்கு குறிப்பிடுகின்றதை பார்க்க முடிகிறது. இப்படி இருக்கின்ற போது ஆண்டவருடைய ஆசீர்வாத வாழ்வை நிறைவாய் பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் அங்கு ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். எனவேதான் இந்த கட்டளையின்படி இங்கு நினைப்பூட்டுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எளியோரை உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள், எளியோருக்கு கொடுத்து உதவுங்கள். சமூகத்திலே காணப்படுகின்ற வழக்கத்திற்கு மாற்றாக இந்த செயலை கூறுகின்றார். பரலோக வாழ்வினுடைய அல்லது இறை அரசினுடைய அல்லது இறை ஆளுகையினுடைய நற்செய்தியை இங்கு ஆண்டவர் கூறுகின்றார். இங்கு சொல்லப்படுகின்ற செய்தி என்ன? கடவுள் நம்மை மீட்டு எடுத்திருக்கின்றார். இந்த மீட்பு கைமாறு கருதாத ஒரு மீட்பு. நாம் கடவுளுக்கு ஆண்டவருக்கு ஏதாவது செய்வோம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை மீட்கவில்லை. நம்முடைய தகுதியை பார்த்தும் நம்மை மீட்கவில்லை, அழைக்கவில்லை. மாறாக தெய்வீக அன்பின் வெளிப்பாடு. பதில் செய்ய முடியாதவர்களாயிருந்த நம்மை, தகுதியற்றவர்களாயிருந்த நம்மை ஆண்டவர் அழைத்தார். எனவே சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ள மக்களாக இருக்க வேண்டும். அவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பேறு பெற்றவர்கள் என்பதை இங்கு குறிப்பிடுகின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற போது லூக்கா நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம், அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். கர்த்தரால் கனம் பண்ணு படபவன் பாக்கியவான். Blessed who is honored by God. கர்த்தரால் கனம் பண்ணப்படுகிறவன் பாக்கியவான். ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் பலனளிக்கிறவர். இறை ஆளுகையினுடைய நற்செய்தியை குறித்து அவர் சொல்லுகின்ற போது இந்த பகுதியிலே அங்கு அழைக்கப்படுகின்ற எளிய மக்கள் உனக்கு கைமாறு செய்ய மாட்டார்கள், உயிர்த்தெழுதலின் நாளிலே, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பின் நாளிலே உனக்கு பதில் செய்யப்படும், பரலோகத்திலே உன்னுடைய பலன் மிகுதியாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இச்சிறியரில் ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆண்டவருக்கு செய்கிறோம் என்ற உன்னத சிந்தனையோடு, ஆண்டவரின் சாயலில் படைக்கப்பட்ட சக மனிதருக்கு உதவி செய்கிறோம் என்ற சிந்தனையோடு செயல்படுகின்ற போது ஆண்டவரின் நிறைவான ஆசீர்வாத வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். எளியவர்கள், கடைநிலை மக்கள் பதில் செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் சார்பில் கர்த்தர் நின்று பதில் செய்கின்றார். அந்த பலன் மறுமையில் நித்திய வாழ்வுக்கு நேராக வழிநடத்தும். உயிர்ப்பு நாளில் கர்த்தர் பதில் செய்வார் என்பதை இங்கு தெளிவுபட கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு செயலை கர்த்தருக்காக செய்கின்ற போது இந்த உலகிலே பலன் கிடைக்கும் என்ற நோக்கோடு செய்யாமல், அந்த நோக்கத்தோடு செய்கின்ற போது அது தவறு என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து அதற்கு பலன் பரலோகில் உண்டு என்பதை கற்றுக் கொடுக்கிறார். உங்களுடைய செயல் விசுவாசத்தின் அடிப்படையாக, மையமாக அமைய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்றார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே பார்க்கின்றோம், வாருங்கள் என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அழைக்கின்றார். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அழைக்கின்றார். இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? பசியாயிருந்த மக்களுக்கு உணவளித்த மக்கள், தாகமாயிருந்த மக்களுக்கு தாகத்தை தீர்த்த மக்கள், உடையில்லாத இருந்த மக்களுக்கு உடையளித்த மக்கள். அதை எனக்கே செய்தார்கள். அவர்கள் பரலோக வாழ்வின் பிதாவின் ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, எளியவரோடு ஆண்டவர் தன்னை அடையாளப்படுத்தினவர், நோக்கி பார்க்கின்றவர், உயர்த்துகின்றவர். எனவே எளிமையாயிருப்போம், எளியவரோடு இருப்போம். ஆண்டவருடைய கனம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் காணப்படுவோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே மலைச்சொற்பொழிவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனிதர் உங்களுடைய நல்ல செயல்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை புகழ்ந்து போற்றும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்கப்பட கடவது என்று சொல்லி, நம்முடைய வெளிச்சம் நல்ல செயல்களாய் இந்த உலகில் செய்யப்படுகின்ற போது
தந்தையாம் கடவுளை மகிமைப்படுத்தும், ஆட்சிப்படுத்தும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, பல்வேறு விதமான பதட்டமான ஒரு சூழல், கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு கூட்டம் அதிலிருந்து விடுதலை பெற்று வருகிறார்கள். இன்னும் பல்வேறு மக்கள் வேலை வாய்ப்பில்லாமல், உணவில்லாமல் இருக்கின்ற இச்சூழலிலே எளிமை சிந்தனையோடு, எளியவர்களோடு ஆண்டவரை போல நம்மை அடையாளப்படுத்தி நாம் அவர்களுக்கு உதவி செய்வோம், உணவளிப்போம், நம்மை அவர்களோடு இணைத்துக் கொள்வோம், அவர்களை ஏற்றுக்கொள்வோம். அது ஆண்டவருக்கு செய்கிற தொண்டு, சேவை என்பதை மறந்துவிட வேண்டாம். பரலோகத்தில் நம்முடைய பலன் மிகுதியாய் இருக்கும் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு செய்கிறோம் என்ற சிந்தனையோடு அந்த செயல் தந்தையாம் கடவுளை போற்றும், மகிமைப்படுத்தும் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மற்றும் ஒரு ஆண்டவருடைய நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த ஊடகத்தின் வழியாக உம்முடைய அருள் நிறைந்த வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேடமணிந்த நிலை மாற்றி ஆண்டவரின் சிந்தனைகளை எங்களுடைய சிந்தனைகளாய் உள்வாங்கி கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்த எங்களுக்கு அருள் தாரும். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்பதை உணர்ந்து இக்காலகட்டங்களில் நாங்கள் அநேகருக்கு உதவி செய்ய, அது ஒருவேளை உலக புகழுக்காக நாங்கள் செய்யாமல் அது ஆண்டவருக்கு செய்வது, ஆண்டவருடைய திருப்பெயரை மாட்சிப்படுத்துவது என்பதை உணர்ந்து செய்வதற்கு உம்முடைய வழிநடத்துதலை தாரும், உம்முடைய அருளை எங்களுக்கு தாரும். தொடர்ந்து இயல்பு நிலைக்கு நாங்கள் திரும்பவும், எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்யவும் எங்களுக்கு உதவி செய்யும். நாட்டின் நலனுக்காக உழைக்கின்ற, சேவை செய்கின்ற மருத்துவத்துறைக்காக, காவல்துறைக்காக, அரசு துறைகளுக்காக, தூய்மைப்படுத்தும் பணியாளர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அனைவரையும் ஆண்டுடைய அருட்கரம் தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்தட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணம் செய்கிறோம். உலக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியே மிகுந்த பணிவோடு கேட்கிறோம், அன்புள்ள பிதாவே. ஆமென்.